அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. சிறுவர்கள் எல்லாம் மிக அமைதியாக இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆண்கள் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் சிறுவர்களை அமைதிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. யாரையும் நடக்க விடாமல் சரி செய்யுங்கள். இவ்வளவு ஏற்பாடுகளும் வீணாக போய்விடும். ஒருவரின் அசால்ட் தன்மை அனைவரின் தேவைகளையும் நிவர்த்தி செய்ய விடாமல் போய்விடும். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், ஏக இறைவன் ரப்புல் ஆலமீன் இப்பேற்பட்ட சபையை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த சபையில் மனிதர்களின் கூட்டங்களை நம்மால் ஈஸியாக காண முடிகின்றது. ஆனால் இந்த கூட்டத்திற்கு மத்தியில் எவ்வளவோ மலக்குமாறுகளினுடைய இறக்கைகள் விரித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே பெண்கள் அவர்கள் தலைமுடிகளை சரி செய்யுங்கள். தேவையில்லாமல் யாரிடனும் கஞ்சாடையாகவோ கை ஜாடையாகவோ தலையசப்பின் மூலமாகவோ சாடை செய்து பேசாதீர்கள். ஏனென்றால் இந்த உழைப்பு, இந்த ஏற்பாடுக்கு பின்னால் பொருளாலும் உடல் உழைப்பாலும் தன்னுடைய தேவைகளை பிற்படுத்திவிட்டு சமூக நலனிற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இது வெறுமனே லைட் அலங்காரங்களையும் வெறுமனே ஒரு நிகழ்ச்சி அல்ல. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை காணும் அந்த நாளில் அல்லாஹ் அவர்கள் பொருந்திக் கொண்ட நிலையில் எங்களை காண வேண்டும் என்கிற ஒரே ஒரு நப்பாசை தான். அதற்குத்தான் இவ்வளவு ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் ரமலானை எதிர்நோக்கி இருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு மாதம். நோன்பு வையுங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள். நோன்பின் கூலி நானாகவே இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். நோன்பின் கூலி யாராக இருக்கிறான்? அல்லாஹுவாக இருக்கிறார். ஏனப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அதிகமாக ஓதி காண்பித்தார்கள் ரமலானுடைய நேரங்களில்? ஏனென்றால் சராசரியாக மார்க்கத்தில் ஒரு நன்மை செய்தால் 10 நன்மை, இஹ்லாஸை கொண்டு அது 70ஆக 700ஆக இன்னும் பல லட்சங்களாக இன்னும் மதிப்பிடவே முடியாத ஒரு அமலாக அது மாறி போய்விடும். நோன்பென்பது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மிக நெருக்கமான அமல். அப்படிப்பட்ட ஒரு அமலை நாங்கள் நெருங்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லாம் நோன்பாளிகளாக ரையான் என்கிற சொர்க்க வாசலின் வழியாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தார்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இங்கே நாங்கள் எதை கேட்க வந்திருக்கின்றோம்? இங்கிருந்து நாங்கள் ஏதேனும் ஒரு அமலை எங்கள் கல்பால் எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஆசையோடு அமருங்கள். எங்களுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இதை விட்டு வெளியேறக்கூடிய நேரம் எங்களுடைய கல்பு தஸ்கியா செய்யப்பட்ட கல்பாக இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். தஸ்கியா என்றால் என்ன? பரிசுத்தப்படுத்துதல். எதுவெல்லாம் எங்களுக்கு பரிசுத்தம் நாங்கள் செய்திருப்போம்? எங்களுடைய வீடுகளை ஒட்டடை அடித்திருப்போம். ரமலான் வரப்போகிறது. வீடை கழுவி இருப்போம், ஒற்றை அடிச்சிருப்போம், பழசெல்லாம் தூக்கி போட்டிருப்போம், புதுசெல்லாம் வாங்கி வச்சிருப்போம். இன்னும் சிலர் நோன்புக்காக புது துணியெல்லாம் கூட எடுத்து வைத்திருப்போம். எங்களுடைய வீடுகளை நாங்கள் தஸ்கியா செய்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் இனி எங்களுடைய கல்வை நாங்கள் தஸ்கியா பரிசுத்தம் செய்ய வேண்டும். பிறகு எங்களுடைய செல்வத்தை
அதிலிருந்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய வரியை பிரித்தெடுத்து எங்களுடைய சொத்தை நாங்கள் தஸ்கியா செய்ய வேண்டும். எங்களுடைய சொத்தை நாங்கள் தஸ்கியா செய்ய வேண்டும். எங்களுடைய நப்சை நாங்கள் எப்படி அப்பா தஸ்கியா செய்வது? நாங்கள் இறைவனை முழுமையாக விளங்க வேண்டும். அல்லாஹ் என்றால் யார்? அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? இந்த ஒற்றை வார்த்தைக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழு செல்வத்தையும் சதக்காவாக ஒரு மலக்குக்கு கொடுத்தார்கள் என்பது ஒரு சம்பவம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். சிலருக்கு தெரியாது இருக்கலாம். நான் சொல்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக மும்பரமாக இஸ்லாத்தை பரப்பி கொண்டிருந்த நேரம் யாரும் ஈமான் கொள்ளவில்லை. ஒரே கவலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. மிக செல்வந்தர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மிக செல்வந்தர். அவருடைய தோட்டத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் அவரை சோதிக்க நினைக்கின்றார். அல்லாஹ் அவரை சோதிக்க நினைக்கின்றான். ஒரு வானவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மறைவாக நிப்பாட்டி அல்லாஹ் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செவிகளுக்கு எட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார் அல்லாஹ் என்று சொன்னது? யார் சொன்னது அந்த வார்த்தையை? எப்படிப்பட்ட வார்த்தை? அல்லாஹ், நாங்கள் நினைக்கக்கூடிய அல்லாஹ். அல்லாஹ், உன்னை புகழக்கூடிய அளவுக்கு புகழ்ச்சி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சார். உன்னை எவ்வாறு புகழ வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை. அல்லாஹ், நீ எவ்வளவு மகத்துவமானவனோ அது உனக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நான் உன்னை துதிக்கிறேன் அல்லாஹ். என்ன செஞ்சாங்க? தஸ்பீஹ் செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் தந்தை இல்லையா? இன்றும் நாங்கள் தொழுகையிலே தரூது ஓதுகிறோம் அல்லவா? அப்போ அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் இந்த வார்த்தையை கேட்டதோடு பூரித்து போகிறார்கள். யார் அதை சொன்னது? ஒரு மனித ரூவில் ஒருவர் வருகிறார். அவர் மலக்கு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது. நீங்களா அல்லாஹ் என்று கூறினீர்கள்? ஆம், நான் தான் கூறினேன். எனக்காக ஒரே ஒரு முறை அல்லாஹ் என்று கூறுங்களேன். சொல்றாங்க, நான் அல்லாஹ் என்று கூறினால் பகரம் நீர் என்ன செய்வீர்? பகரம் நீர் எனக்கு என்ன செய்வீர்? சொல்றாங்க, என்னுடைய சொத்தில் பாதியை உமக்கு தந்து விடுகிறேன். என்னுடைய சொத்தில் பாதியை உமக்கு தந்து விடுகிறேன் சொல்றாங்க. உடனே அவர் சரி நான் அல்லாஹ் மறுபடியும் சொல்றார். சொன்ன உடனே என்னுடைய சொத்தில் பாதி உமக்கு. நபி வாக்கு மீற மாட்டார்களே இப்ராஹிம் நபி அடுத்து இன்னும் ஒரு முறை எனக்காக அல்லாஹ் என்று கூறுவேன். சொல்றாங்க, என்ன தருவாய்? என் சொத்து முழுவதையும் உனக்கு தந்து விடுகிறேன். சொல்கிறார், அல்லாஹ் என் சொத்து முழுவதும் உனக்கு சொந்தம். மறுபடியும் சொல்றாங்க, இன்னும் ஒரு முறை எனக்காக சொல்லுங்களேன். உன் சொத்து முழுவதையும் எனக்கு தந்து விட்டாய், மறுபடியும் அல்லாஹ் என்று சொல்கிறாய், எதை தருவாய்? என் வாழ்நாள் முழுக்க உமக்கு அடிமையாக நான் இருக்கிறேன். நான் வாக்குறுதி கொடுக்கிறேன், இந்த அல்லாஹ் என்று என் செவிகளில் விழும் பொழுதெல்லாம் என் உடல் பூரிக்கின்றது. நீ ஒரு முறை அல்லாஹ் என்று சொல், என் வாழ்நாள் முழுக்க உமக்கு அடிமையாக இருக்கிறேன் என்றார்கள். யார் சொன்னா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சொல்லிவிட்டு அந்த மலக்கு சொன்னார், இப்ராஹிம், நீர் அல்லாஹ் வைத்த பரீட்சையில் வெற்றி பெற்று விட்டீர். இந்த சொத்து முழுது உனக்கே, அல்லாஹ் இதில் பரக்கத் செய்வான். நான் மனிதன் அல்ல, மலக்கு என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 64 இடங்களில் என்று அல்லாஹ் நம்மை பார்த்து கூறுகிறான். அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தைக்காக நமது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னையே அடிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு முன் வந்தார்கள் என்று சொன்னால், எங்களுக்காக பெருமானாரை தந்தான் அல்லாஹ் நபியாக. எங்களுக்காக அல்லாஹ் இந்த உம்மத்தின் கடைசி உம்மத் என்று பெருமையை தந்தான் அல்லாஹ் எங்களுக்காக. நாளை சொர்க்கத்தின் முதல் செல்லக்கூடிய பதவியை
அல்லாஹ் எங்களுக்காக தந்திருக்கிறான். நபியுடைய சிபாரிசுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் எங்களை ஆக்கியிருக்கிறான். சிந்தித்து பாருங்கள். எங்களை பார்த்து, உங்களை பார்த்து, இந்த முழு உலக சமுதாயத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஊத்து ஸகா, ஊத்து ஸகா, ஊத்து ஸகா. எத்தனை இடங்களில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். வீடுகளை சரி செய்தவர்கள் எல்லாம் நாங்கள் இருக்கிறோம். ஊருக்கெல்லாம் ஊர்ல உள்ள எல்லாரும் நம்மளுடைய வீடுகளை, ஊர்ல உள்ள எல்லாரும் வீடுகளை சரி செய்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களை ரமலானுக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும்? சரி செய்ய வேண்டும். பிறகு எங்களுடைய செல்வங்களை, ஏழைகளுக்கு செல்ல வேண்டிய ஜக்காத்தை சரிவர பிரித்து எங்களுடைய செல்வங்களையும் ஜக்காத் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒரு நாளும் கொடுக்கக்கூடிய செல்வத்தில் இருந்து கொடுத்தது எங்களுக்கு குறைவாக தெரியலாம், ஒரு நாளும் அது குறைவுள்ளதாக ஆகிவிடாது. இன்ஷா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டு இறைச்சி வருகிறது. ஐஷா ரலியல்லாஹு அவங்க எல்லாத்தையும் பங்கிட்டுட்டாங்க. ஒரே ஒரு சின்ன துண்டு தொடை பீஸ் மட்டும் கொஞ்சோன்னு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஐஷா ரலியல்லாஹு அவங்க அதை மட்டும் சமைச்சு வச்சிருக்கிறாங்க. சொன்னாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டே யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு மிச்சம் இது மட்டும்தான்னு சொல்றாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி சொல்லாதீங்க ஐஷா, இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில லிஸ்ட்ல இல்லை, இதுக்கு நாங்க பதில் சொல்லணும். இந்த வீட்டில் இருக்குதே, நம்ம தப்புல நம்ம முன்னாடி இருக்குதே, இந்த கறிக்கு தான் நாங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்ல வேண்டியது இருக்கின்றது. எனவே ஐஷா, இந்த நீங்கள் கொடுத்த அனைத்துமே நம்மளோட லிஸ்ட்ல நன்மையாக மாற்றப்பட்டிருக்கும் ஐஷா என்று சொன்னாங்க. எனவே நம்மளுடைய ஜக்காத்துகளை தேவையில்லாம கடைக்கடையா ஏறி திரிஞ்சு 300 ரூபாய்க்கு 350 ரூபாய்க்கு சேலையை வாங்கி உண்மையாக பல குடும்பங்களின் ஈடேற்றத்திற்கு சொந்தமாக இருக்கக்கூடிய வாழ்வாதாரமான ஜக்காத்தை வீண் விரயம் செய்து விடாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் அரிசி கொடுக்குவேன் என்ற பேர்ல இருக்கிறதுலே பாடாவதியான குண்டு குண்டு அரிசியை வாங்கி கொடுத்து அதை அவங்க கடையில கொண்டு போய் கொடுத்து அதை 10க்கும் 20க்கும் 100க்கும் அற்பமான காசை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனத்தை செய்யாதீங்க. இன்ஷா அல்லாஹ் முறை செய்யுங்கள் உங்களுடைய ஜக்காத். ஒரு படிப்புள்ள பையனுக்கு ஒரு படித்த ஒரு டாக்டராக, ஒரு கலெக்டராக, ஒரு இன்ஜினியராக இந்த மார்க்கத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல படிப்பாளியை உருவாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தில் இருந்து ஒரு ஏழை குமர நிறைவேறட்டும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தில் இருந்து ஒரு நல்ல கடனாளி அவருடைய கடனிலிருந்து விடுபடட்டும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தில் இருந்து ஒரு விதவை பெண் தன் விதவை என்ற சிந்தனையை மறந்து சுதந்திரமாக வாழட்டும். இன்ஷா அல்லாஹ் இதையெல்லாம் விட்டுவிட்டு அற்ப சேலைகளையும் அற்பமான விஷயங்களையும் உங்களுடைய ஜக்காத்துகளையும் சதக்காக்களையும் தயவு செய்து வீண் செய்து விடாதீர்கள். ஆவணத்து மக்கள் மிக விசாலமானவர்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஆவணத்து மக்கள் மற்ற ஊரை போன்றவர்கள் அல்ல. உங்களிடம் நிறைய நற்குணங்கள் இருக்கின்றது, விட்டு கொடுக்கக்கூடிய பண்புகள் இருக்கின்றது, உறவை பேணக்கூடிய பாக்கியம் உங்களிடத்திலே இருக்கிறது, அதிகமாக உலமாக்களை கண்ணியம் செய்யக்கூடிய பண்புகள் இருக்கிறது. நேற்றில் இருந்து இங்கிருக்கக்கூடிய பல ஆண்கள் இந்த அமர்வுக்காக உடலாலும் உழைப்பாலும் செல்வத்தாலும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுவெல்லாம் எதற்கு தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நூல் கூட குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமானதொரு வாழ்க்கையை வாழ்ந்துவிடக் கூடாது என்பது மட்டுமே நோக்கம். வேற எந்த நோக்கமும் இல்லை. பாருங்கள், நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறீர்கள். அங்கு இருக்கக்கூடிய அனைத்து ஆண்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் சிறுவர்கள் அல்ல, யாருமே சிறுவர்களோ இளைஞர்களோ இல்ல, 40 வயதிற்கு மேலானவர்கள். அவர்கள் தான் இவ்வளவு உழைப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எங்கே? கேட்டு பாருங்கள் பெண்களே, உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். எத்தனையோ பேர் வெளியூர்களில் படிக்கலாம், வெளிநாடுகளில் இருக்கலாம், வீடுகளில் இருக்கக்கூடிய +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்கே? எங்கே ஜனாசா தொழுகைக்கு? எங்கே அசர் தொழுகையின் போது வெறும் 10 செப்பல்களை நான் கடந்து வந்தேன் இந்த பள்ளிவாசலில் பார்க்கும் பொழுது. வெறும் 10
செப்பல்களை நான் பார்த்தேன் அசர் தொழுகையின் போது. எங்கே அந்த பயல்கள் எல்லாம்? எங்கே? அதற்கு பொறுப்புதாரிகள் நீங்கள் தான் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஒரு நாளும் ஒரு பெண் 4 பேரை சொர்க்கம் அழைத்து செல்லலாம். தனது தகப்பன், தனது கணவன், தனது சகோதரன், தனது மகன், 4 பெரும் உறவுகளுக்கு பொறுப்புள்ளவள் ஒரு பெண். நீங்கள் தான் அதற்கு பதில் சொல்ல தகுதியானவர்களாக இருப்பீர்கள். தோழிகளே, சகோதரிகளே, பெரியவர்களே, நீங்கள் அன்பானவர்கள், இரக்கமுள்ளவர்கள், பெரியவர்களை மதிக்கக்கூடியவர்கள், உறவுகளை பேணக்கூடியவர்கள். உங்களிடத்தில் நிறைய நற்குணம் இருக்கிறது. தீனுக்காக அறவும் யோசிக்காமல் செலவு செய்யக்கூடிய தன்மை உடையவர்கள். பயனடைந்து கொள்ளுங்கள். செலவு செய்து மட்டும் எரிந்து விட்டவர்களாக ஆகிவிடாதீர்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் நிறைந்த நற்பாக்கியத்தை தந்திருக்கிறான். எல்லா கபறுகளையும் தாண்டும் பொழுது அந்த கபர் இருக்கும் இடம் ஒரு உஷ்ணம் இருக்கும். ஆவணம் கபர் குளுமையானது தெரியுமா உங்களுக்கு? எல்லா கபறுகளை கடக்கும் பொழுது அங்க ஒரு உஷ்ணம் இருக்கும். ஆவணத்தின் கபருக்கு அருகில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உங்களுடைய முன்னோர்கள் எல்லாம் சாலிகீன்கள். இங்கு எவ்வளவு அவுலியாக்கள் இருக்கிறார்கள் நான் பார்த்திருக்கிறேன். எத்தனை வீடுகளில் தஹஜ்ஜத் தொழப்படுகிறது தெரியுமா? நீங்கள் நல்லவர்கள். உங்களிடமிருந்து நிறைய பாடங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய சக்காத்துகளை சரி செய்யுங்கள் இன்ஷா. மிக முக்கியமாக நீங்கள் திருத்த வேண்டிய அமல் அது. தயவு செய்து உங்களுடைய ஜக்காத்துகளை வீண் செய்து விடாதீர்கள். உங்களுடைய ஆண்களுக்கு நீங்கள் பொறுப்புதாரி, உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு நீங்கள் பொறுப்புதாரி, உங்களுடைய ஆண் சகோதரர்களுக்கு நீங்கள் பொறுப்புதாரி. அதை மறந்து விடாதீர்கள். ஜனாசாவை சுமந்து செல்லும்படி ஏவுங்கள். ஜனாசாவை சுமந்து செல்வதற்கு ஜனாசா தொழுகை நன்மைகளை எடுத்து சொல்லுங்கள். யார் ஜனாசாவை பின்தொடர்கிறாரோ அவருக்கு ஒரு கூலி இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து தொழுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு கூலி இருக்கிறது. துஆ ஓதி பிறகு வரும் வரை வீடு விரும்பும் வரை அவர்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு கூலி இருக்கிறது. உங்கள் வீட்டு சிறுவர்களை, உங்கள் வீட்டு ஆண் குழந்தைகளை பள்ளியின் தொடர்புடையவர்களாக ஆக்குங்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் என்ன தெரியுமா? நீங்கள் மதரசாவுடைய தொடர்புடையவர்களாக மௌத் வரை மாறுவோம் என்று உறுதி செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். உலகத்தின் பூங்கா எது தெரியுமா? மதரசா தான். அல்லாஹ், நீங்க எவ்வளவு 2 லட்சத்திற்கு மேலாக 2 நாள் செலவழித்திருக்கும் என்னுடைய சிறிய கணிப்பு இது. இந்த 2 லட்சத்தின் மதிப்பீடு தான் சுபஹானல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் 2 இந்த ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் ரிஸ்காக மாறும் இந்த வருடம். நீங்கள் எதையும் லேசாக நினைக்க கூடாது. அல்லாஹ்வின் பாதையில் போடக்கூடிய ஒரு சிறு நெல் கூட 70,000 70 லட்சம் 70 கோடியாக உங்களுக்கு திருப்பி வரும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் அதை எந்த வழியில் செலவு செய்கிறோம் என்பது மிக முக்கியமானது. அதை எப்படி செலவு செய்கிறோம் என்பது மிக முக்கியமானது. தோழிகளே, அன்பானவர்களே, அறிவுடையவர்களே, ஆவணத்து பெண்கள் எல்லாரையும் போல படிக்காதவர்கள் அல்ல. இங்கு அமர்ந்திருக்கும் 99 பேர்களுக்கு சரளமாக மிக அழகாக குர்ஆன் ஓத தெரியும். மிக அழகாக நிறைய ஹதீதுகளை மனனம் செய்தவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த சுற்று வட்டாரத்திலேயே 35 வருட காலமாக பெண்கள் மதரசாவை நடத்தி வரக்கூடிய, அதை மிகச் சிறப்பாக கையாண்டு வரக்கூடிய ஜமாத் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் கவனமாக கேளுங்கள். 35 வருட காலமாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஆவணம் தான். அதை மறந்து விடாதீர்கள். அதனுடைய விளைவுதான் இங்கு இருக்கக்கூடிய எத்தனையோ பெண்கள் குர்ஆனை சரளமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிகம் தீன் படித்தவர்களாக இருக்கிறார்கள். அதையே ஒரு காரணமாக வைத்துக் கொண்டு மதரசாவுடைய தொடர்பு இல்லாதவர்களாக நீங்கள் ஆகிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கவலையும் வருத்தம்.
நீங்கள் மதரசாவுடைய தொடர்புடையவர்களாக மாறுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வும் மலக்குகளும் வந்து செல்லும் வீடுகளாக மாறிவிடும். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீடு வானில் மின்னும் நட்சத்திரத்தை போல வானில் இருக்கக்கூடிய மலாயக்கத்துமார்களுக்கு அல்லாஹ் காட்சி அளிக்கிறான். மலக்குமார்கள் கேட்கிறார்கள், என்ன இது இப்படி மின்னிக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய கலாம் ஓடக்கூடிய வீடு என்கிறான். அல்லாஹ் சொல்றானே, ஒரு விந்து துளியிலிருந்து தானே உன்னை படைத்தேன். உனக்கேனப்பா பெருமை, உனக்கேனப்பா இவ்வளவு கோபம், உனக்கேனப்பா இவ்வளவு ஆங்காரம், உனக்கேனப்பா இவ்வளவு விட்டு கொடுக்காத தன்மை என்றெல்லாம் அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறானே. யாரை பார்த்து கேட்கிறான்? நம்மை பார்த்து தான் கேட்கிறான். சகோதர சகோதரிகளே, நன்காக விளங்கிக் கொள்ளுங்கள். தீனின் அஸ்திவாரம் இஸ்லாம் தான். இஸ்லாத்தின் அஸ்திவாரம் குர்ஆன் தான். குர்ஆனின் வாழ்வியல் ஹதீஸ்கள் தான். ஹதீஸ்களை வழிநடத்துபவர்கள் இமாம்கள், பள்ளிகள், மதரசாக்கள், அதை பயிலக்கூடிய மாணவிகள். அதை விட்டு எந்த சமூகம் விலகி போகிறதோ அந்த சமூகம் நஷ்டத்தில் விழுந்துவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை அல்லாஹ் நம்ம ஊருக்கு தரவில்லை என்று நீங்கள் பெருமைப்படுங்கள், சந்தோஷம் அடையுங்கள். எத்தனையோ ஊர்களில் பயான் சொல்வதற்கு ஆள் இல்லை, தீனை படித்து தர ஆள் இல்லை, படித்து தந்தாலும் கேட்கக்கூடிய மனநிலையில் அவர்கள் இல்லை. இது எல்லாம் இந்த ஊருக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் சொன்னா அல்லாஹ் இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் நேசிக்கிறார். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய பேரை கேட்டதும் அவர்களுடைய முழு செல்வத்தையும் தர்மம் செய்தார்களோ, அதே போல் ஆவணத்து மக்கள் தன்னுடைய உறவுகளை, சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு சென்று வெளிநாட்டில் போயிருந்து வேலை பார்த்து அந்த பணத்தில் தான் இந்த எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறக்க மாட்டோம். ₹1 சம்பாதிக்கிறது இந்தியாவில் எவ்வளவு கஷ்டமோ அதை விட 2 மடங்கு கஷ்டம் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது. அதை தேவையில்லாத துணிமணி எடுக்கிறதுலையும் ஆடம்பரமான செலவுகள் செய்யறதுலையும் தயவு செஞ்சு வீண் விரயம் செஞ்சிடாதீங்க. வீண் விரயம் செய்யறவங்களை அல்லாஹ் ஒரு நாளும் விரும்புவதில்லை. ஜக்காத்தை கொடுக்காமல் திருமணத்திற்கு ஆடம்பரம் செய்யாதீர்கள் சகோதரிகளே, அந்த திருமணத்தில் பரக்கத்து இருக்காது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். என் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும், என் மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஜக்காத்தை குறைத்து விடாதீர்கள். அந்த திருமணத்தில் பரக்கத் இருக்காது. திருமணம் வெகு விரைவாக, வெகு பிரமசையாக, வெகு பிரமாண்டமாக நடக்க வேண்டும் என்று உங்களுடைய கணவன்மார்களை, உங்களுடைய உடன் பிறந்தவர்களை, உங்களுடைய உறவுக்காரர்களை காலமெல்லாம் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு கொத்தடைமைகளாக ஆக்கி விடாதீர்கள். அவர்களுக்கும் பொறுப்புதாரி நீங்கள் தான் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். போதுமென்ற மனம்தான் மிக பெரும் அருமருந்து. போதுமென்ற வாழ்க்கை உடையவர்களாக மாறுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஆணையும் பெண்ணையும் பெற்றவர்கள் சந்தோஷப்படுங்கள். எனக்கு அல்லாஹ் குழந்தையை தந்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் பெண் குழந்தையை தந்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் ஆண் குழந்தையை தந்திருக்கிறான். இந்த பெண் குழந்தையை சாலிகான நல்ல குழந்தையாக, எனக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தையாக, ஒரு குடும்பத்திற்கு நல்ல வாரிசை சுமந்து தரக்கூடியவளாக என்னால் வளர்க்க முடியும். யா அல்லாஹ் அந்த ஆற்றலை எனக்கு தா என்ற நியத்தோடு மட்டும் வளருங்கள். ஒரு ஆண் குழந்தையை பெற்றவர்கள் நியத்து வையுங்கள், என் குழந்தை இந்த சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருப்பான். இவனால் எந்த ஒரு சமூக சீர்கேடு விஷயமும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடாது. என்னிலிருந்தோ என் குடும்பத்தில் இருந்தோ இந்த தீனுக்கு புறம்பான ஒரு சின்ன காரியம் கூட நடந்துவிடக் கூடாது என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு ஆண் குழந்தையை வளங்கள். இதுதான் வெற்றி. மாறாக என் குழந்தை அதிகம் படிக்க வேண்டும், அதிகம் சம்பாதிக்க வேண்டும், பெரிய குடும்பத்தில் நிக்கா செய்ய வேண்டும், இது நோக்கம் அல்ல. இந்த நோக்கம் வெற்றியும் அல்ல, இது நோக்கமும் அல்ல, இந்த நோக்கத்தில் வெற்றியும் அல்ல. மிக கவனமாக இருங்கள். குழந்தைகள் நம் மரணம் அடைந்ததற்கு பின்னால் நமக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதற்காக பிள்ளைகளை படிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய குறுகிய மனப்பான்மை உள்ளவள் நான் அல்ல. பெண் பிள்ளைகளோ ஆண் பிள்ளைகளோ நன்றாக படிக்க வையுங்கள், ஒழுக்கத்துடன் படிக்க வையுங்கள், தீனோடு படிக்க வையுங்கள், பள்ளியுடைய தொடர்போடு படிக்க
படிக்க வையுங்கள், நன்றாக சம்பாதிக்கட்டும், இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையுடையவர்களாக ஆக்குங்கள். ஒரு நாளும் இஸ்லாத்துக்கு புறம்பான செய்கை செய்பவர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய முழு ஆசையும். அல்லாஹ் எனக்கும் அந்த பாக்கியத்தை, உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை, முழு ஆவண இஸ்லாமிய மக்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிய வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. ஆவணத்துக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு இருக்கு, தெரியுமா? ஆவணத்துக்கென்று நிறைய தனிச்சிறப்புகள் இருக்கு. அது உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் மிக கிருபை உள்ளவன். அல்லாஹ் உங்களுக்கு நிறைய நற்பாக்கியங்களை தந்திருக்கிறான். அதை ஒரு நாளும் புறக்கணித்து விடாதீர்கள், ஒரு நாளும் புறக்கணித்து விடாதீர்கள். சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள். என்னுடைய கணவர் கூட சொல்லுவார், ஆவணத்து கபூர் எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா ஆசிபா? மற்ற கபூர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது 6 மாசத்துக்கு முன்னாடியே மையத்து வந்துடும். அப்படியே எலும்பு கூடு, அப்படியே அந்த கால் எல்லாம் இருக்கும், அப்படியே எடுத்து போட்டு அப்படியே திருப்பி மறுபடியும் மையத்தை வச்சு உள்ள புதைச்சிருவாங்க. ஆனா ஆவணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்காது. ஆவணத்தினுடைய மண் மிக பிரதானமானது. அந்த மண்ணில் வாழக்கூடிய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் இந்த மண்ணில் உங்களை தேர்ந்தெடுத்து படைத்திருக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒவ்வொன்றையும் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்றான், உலுல் அப்சார், உலுல் அப்சார், உலுல் அப்சார். புத்திசாலிகளுக்கு தான் வெற்றி, புத்திசாலிகளுக்கு தான் அறிவு, புத்திசாலிகளுக்கு தான் வெற்றி. புத்திசாலிகள் தான் என்னை பயப்படுவார்கள், புத்திசாலிகள் தான் என்னை நேசிப்பார்கள், புத்திசாலிகள் தான் என்னை ஆராய்ச்சி செய்வார்கள். உலுல் அப்சார்களாக இருங்கள், உலுல் அப்சார்களாக இருங்கள். புத்திசாலிகளே, புத்திசாலிகளே. ஏன் அல்லாஹ் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் நம்ம எல்லாம் புத்திசாலிகளாக ஆக்க நாடுகிறான். எப்படி அப்பா புத்திசாலி ஆகுவது? குர்ஆனை கற்பதின் மூலமாக, ஹதீஸ்களை கற்பதின் மூலமாக, அதை படிப்பதின் மூலமாக, அதை பிறருக்கு எத்தி வைப்பதின் மூலமாக, அதன்படி வாழ வேண்டும் என்கிற ஆசை உள்ளத்தில் ஏற்படுவதன் மூலமாகத்தான் உலுல் அப்சார்களாக ஆக முடியும். அல்லாஹ் கேட்டுவிட்டானே, படித்தவனும் படிக்காதவனும் ஒரு நாளும் சமமில்லை. அல்லாஹ் படிக்காதவனை விரும்புவதும் இல்லை. எப்படி அப்பா படிப்பது? நான் எக்ஸாம் எழுத முடியாது. எக்ஸாம் அல்லப்பா நோக்கம். இங்கு நோக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ் யார்? நாங்கள் எல்லாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம்? நோக்கம் அல்லாமலா? அயஹ்சபுல் இன்சான், அல்லாஹ் கேக்குறான், மனுஷன் நினைச்சுக்கிட்டானாப்பா யுத்ரக சுதா, எதுவுமே கேட்காம உன்னை விட்டுருவோம் நான் நினைச்சிட்டு இருக்கிறானா? அப்படியெல்லாம் விட முடியாது. அணு அணுவா ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்பேன்னு சொல்றேன். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு வெளியில போறாங்க. சரியான பசி. எப்படி பசி? கடுமையான பசி. பசியை உணர விட்டுருக்கிறான் அல்லாஹ் நம்மள. பசினா என்ன தெரியுமா? அமிலம் குடலை திங்க ஆரம்பிக்கும். வயிற்றுல சாப்பாடு இல்லைன்னா அமிலம் குடலை திங்க ஆரம்பிக்கும். அந்த அமிலம் குடலை தின்பதின் மூலமாக குடலில் எரிச்சல் ஏற்படும். அதைத்தான் சிலர் சரியா சாப்பிடலன்னா அல்சர்னு சொல்றாங்கல்ல, எரியுதுங்கிறாங்கல்ல. அது இன்னும் 10 நாள், 15 நாள், 20 நாள் ஆகும் பொழுது அந்த அமிலம் அதிகமாகி அப்படியே குடலை திங்க ஆரம்பிக்கிறப்ப தான் மனிதன் சுருண்டு போயிடும். அப்படி பசி. 3 நாட்கள் சாப்பிடல, 3 நாட்கள் உணவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசி தாங்காம வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு வர்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு வர்றாங்க. வந்தா வெளியில வர்றாங்க. ஒரு சஹாபி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆட்டு இறைச்சி சமைக்கப்படுது. அந்த ஆட்டு இறைச்சி அவங்க ஒரு நீண்ட ஹதீஸ் நான் சுருக்கமாக சொல்கிறேன். விருந்து சமைக்கப்படுகிறது. அந்த விருந்தை சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை கூட கழுவல. சொல்றாங்க, உமரே இப்ப நீங்க சாப்பிட்டீங்க பாத்தீங்களா அந்த சாப்பாடு, இதுக்கு அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும்னு சொல்றாங்க. எப்படி? கடுமையான பசி, கடுமையான பசி. சாப்பிட்டுட்டாங்க.
சொல்றாங்க, இந்த உணவுக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் உமரே. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு ஹலால் எது ஹராம் எது என்று உணராத, தெரியாத, படிக்காத, அப்படி என்றால் என்ன என்று கூட வெறுமன ஹலால்னு அரபியில பச்சையில ஒரு ரவுண்டா எழுதி வச்ச சாப்பாடெல்லாம் ஹலாலான சாப்பாடு என்று நம்பி முட்டாள்தனமாக சாப்பிடக்கூடிய முட்டாள் சமூகத்தில் ஒருவராக நாமல் ஆகிவிட்டோமே என்பது மிக மிக வேதனை அளிக்கும் ஒரு விஷயம் அல்லவா? மிக மிக வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லவா? ஹலால் ஹராமை பேணி பாதுகாக்க தெரிந்தவர்களாக நாம் ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அது நம்மளுடைய பொறுப்பு. ஹலாலான ஒரு கவள உணவு, ஒரே ஒரு கவள உணவு வயிற்றுக்குள்ள இருந்தா சொர்க்கம் போவதற்கு தகுதியற்றவர் அவர் ஒருவர். உதாரணம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, யாருடைய ஜகாத் செல்வத்துல ஜகாத் கலந்துருச்சோ அந்த முழு பொருளும் எப்படி ஒரு நெருப்பு துளி முழு இடத்தை எரிச்சு போடுமோ அதே மாதிரி தான் ஒரு தக்காளி பழம் இருக்கு, ஒரு கூடையில ஒரு பழம் அழுகி இருக்குது, அந்த பழத்தை அப்படியே கூடையில விட்டா எல்லா பழமும் அழுகி வந்துடும். என்ன செய்வோம்? நம்ம கெட்டு போன தக்காளி பழத்தை மட்டும் தூக்கி போடுவோமா இல்லையா? அது மாதிரி தான் ஜகாத் என்பது. அதை சரிவர நீங்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது உங்களுடைய முழு செல்வத்தையும் அழித்துவிடும். அதனால உங்களுடைய நகைகளுக்கு உங்களுடைய பயப்படாதீங்க. அதனால ஒரு நாளும் எழுதி வச்சுக்கோங்க, அதனால குறைவு என்பதே ஏற்படவே ஏற்படாது. ஏனென்றால் 5 கடமைகளில் ஒரு கடமை ஜகாத். அல்லாஹ் ஏற்படுத்திய கடமைகளில் ஒன்று நிதி கொடுப்பது. அல்லாஹ் சொல்றான், நான் உன்னுடைய வீட்டு வாசல்ல வந்தேன், நாளைக்கு மறுமையில கேட்பான், நான் உன்னுடைய வீட்டு வாசல்ல வந்து உணவு கேட்டேன், நீ கொடுத்தியா? யாழ்ல நீ வந்தியா? ஆமா, நான் தான் வந்தேன். நீ செல்வந்தனாக இருந்த, உன்னிட்ட அனுப்பிச்சு வச்சேன், அவனுக்கு நீ கொடுக்கலையே. மஹ்ஷர்ல ஒரு டம்ளர் தண்ணிக்காக அவர் செய்த முழு நன்மையும் ஒரு ஆபிது கொடுத்து விடுவார். ஒரு முழுக்க அவர் செய்த வாழ்நாள் முழுக்க செய்த அமல்கள் எல்லாம் கொடுத்து விடும் மறுமையினுடைய ஒரு டம்ளர் தண்ணி. யோசிச்சு பாருங்க, முத்திரையிடப்பட்ட ஹிதாமுஹு மிஸ்க் வேணுமா? இந்த குஃப்ரானக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாப்பிட்ட அந்த பழத்தின் காரணமாக வளம் ஜலம் கழிக்க வந்த இந்த பழைய பூமி வேண்டுமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதற்கு தெரியுமா வந்தார்கள்? அவர்களுடைய அசுத்தத்தை கழிக்க வந்த இடம்தான் இந்த பூமி என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஓதினார்கள், மலத்தை கழித்துவிட்டு குஃப்ரானக் குஃப்ரானக் யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. இன்னைக்கு ஓதுறமா இல்லையா? குஃப்ரானக் ஓதுறமா இல்லையா? ஏனப்பா ஓதுறோம்? பாத்ரூம் போயிட்டு. ஏன் உஸ்தாத் சில பேர் கேட்பாங்க, பாத்ரூம் தானே போயிட்டு வந்தோம், ஏனப்பா குஃப்ரானக் ஓதணும்? பழைய பூமி 1000 வருடம் வாழ்ந்தவங்க எல்லாம் இவ்வளவு ஆசைகள் கொள்ளவில்லை. இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய, இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? மோசம் என்ன தெரியுமா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? செல்வம் என்று சொன்னாங்க. செல்வத்தால என்னுடைய சமூகம் அழிந்து விடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டாங்க. ஒரு முறை ஜகாத்துடைய பொருள்கள், சதக்காவுடைய பொருள்கள் மஸ்ஜித் நபவிக்கு வந்திருக்கின்றது. இஷா தொழுகைக்கு குறைவான நபர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த செய்தி ஊர் முழுக்க பரவுது, சதக்காவுடைய பொருள் வந்திருக்கிறது என்று. மறுநாள் ஃபஜருக்கு அதிகமான நபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கறாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொன்னாங்க, நீங்கள் ஏழையாக இருப்பது எனக்கு கவலை இல்லை தோழர்களே. ஏழைகள் அரை நாள் முன்னதாக சொர்க்கம் செல்வார்கள். அரை நாள் என்பது 50,000 வருடங்கள். மறந்து விடாதீர்கள். முத்துக்களாலும் மரகதத்தாலும் முத்திரையிடப்பட்ட ஜன்சபிலும் சல்சபிலும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. காஃபூராக்களும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்துல என்ன டம்ளர் விதவிதம் அல்லாஹ் சொல்றான், அபாரிக்குகள் இருக்கிறது, வாங்க நான் உனக்கு தரேங்கிறான். அபாரிக்குகள், அப்படியே வெள்ளி கிண்ணங்கள் நான் உங்களுக்கு செய்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு என்று அல்லாஹ் சொல்றான். அதனால நல்ல சதக்காக்களையும் ஜக்காத்துகளையும் சரிவர செய்யுங்க. தீன பேணி பாதுகாத்து நடங்க. அல்ஹம்துலில்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வ ஆலிஹி வஸல்லம்.